Game. So sweet. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே போதும், ரொம்பவே சிம்பிள் தான். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் வந்து இம்போர்ட் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து QR இமேஜாகவும் கொடுத்துருக்கேன் ஆல் மெட்டீரியலில். நீங்கள் அந்த ஆல் மெட்டீரியலில் போனீங்கன்னா அதில் XML ஃபைலும் இருக்கும், QR இமேஜ் இருக்கும். நீங்கள் QR இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். இல்லை நீங்கள் ப்ரீசெட்டில் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ப்ரீசெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், 2 ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா XML ப்ரீசெட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் எல்லா ப்ரீசெட்டுமே. டேரெக்டாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. QR கோட் இமேஜும் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ரீசெட் லிங்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸாம்பிளும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது ஒர்க் ஆகுன்னு கொடுங்க, எது ஒர்க் ஆகுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் எப்போவும் இனி பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 லிங்க்கு நான் தரப்போகிறேன், 3ஐயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அலைட் மோஷன் ப்ரீசெட் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன், அதாவது பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணால் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. இமேஜ் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இமேஜோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐகான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரிட்டர்ன் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுற ஆப்ஷன் வரும், கட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐகான் பக்கத்தில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரேட்டிங் மூவ் பண்ணிட்டு இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் இமேஜ் ஆட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா இமேஜ் ஆட் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக எனக்கு தேவையான இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 டைப்பான ஷேக் எஃபெக்ட் நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த டியூரேஷனில் எந்தெந்த ஷேக் எஃபெக்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக இன்னும் சில இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப் எஃபெக்ட் பேஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் போதும். இன்னும் நம்ம 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதாவது செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டுக்கும் தேர்ட் டைப்பான எஃபெக்ட்டுக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் சில இமேஜஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் பர்சனல் இமேஜ் வந்து எந்த இமேஜ் வேணால் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எல்லா இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு எனக்கு தேவையான இடத்துல மட்டும் நான் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் வந்து இதில் டியூரேஷன் வந்து சொல்லியிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
எந்தெந்த டியூரேஷனில் எந்தெந்த இமேஜ் பேஸ்ட் பண்ணுறதுன்னு எந்தெந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து எனக்கு தேவையான இமேஜ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஷேக்கர் ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக ஒரு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பேஸ்ட் லேயர் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ரீசெட்லேயே இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். சிசி வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னு தெரியும், செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 3 டைப்பான ஷேக் எஃபெக்ட்டை 1 by 1 பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஷேக்கர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 3 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா இதில் எல்லா எஃபெக்ட்டுமே இருக்கும். இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும், இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. தேர்ட் இமேஜ்லேயும் இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் சொல்கிற வெளில கண்டினியூஸாக இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு தெரியும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சாங்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து எந்த டியூரேஷனில் பேஸ்ட் பண்ணுறதுன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. சொல்கிறேன், இந்த டியூரேஷன் வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு டியூரேஷன் இருக்கும் 6.58. இந்த டியூரேஷன் நோட் பண்ணிக்கோங்க. 6.58க்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரணும் நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6.58க்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரணும் நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இதுவரையில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் இமேஜ் நெக்ஸ்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லேயரவே ஃபஸ்ட்டு நமக்கு எஃபெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து லேயர் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. 6.58 அந்த டியூரேஷனில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அங்கே ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் போட பாக்ஸ் இருக்கும். இதில் பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிடுங்க. ஏரோ செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்கும். அந்த 3 ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் அப்படியே பேஸ்ட் ஆயிரும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜுக்கு கடைசியில் வந்துருங்க இந்த மாதிரி. இப்போ மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு எகைன் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இப்போ தான் அந்த எஃபெக்ட் கரெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த ஒரு இமேஜில் மட்டும்தான் நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். செகண்ட் டைப்பான எஃபெக்ட் இது பார்த்தீங்கன்னா 6.58 இந்த டியூரேஷன் இருக்கிற இமேஜில் மட்டும்தான். இப்போ கடைசி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசி எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கடைசி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டியூரேஷன் சொல்கிறேன். இதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ரிட்லின் மார்க் பண்ணிப்பேன் 7.44 இந்த டியூரேஷன் நோட் பண்ணிக்கோங்க. 7.44லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜ் வரல நீங்கள் இந்த எஃபெக்டை டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டேட்டும் முடிஞ்சு. 7.44 இந்த டியூரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி இமேஜ் வரும் இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன் 7.44 இந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜ் வரும் இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. தேர்ட் டைப்பான எஃபெக்டை இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிங் செகண்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.